ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நீலாஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா தக்காளி ரசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு 4 சின்ன தக்காளியை கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டேங்க. அது கூடவே மஞ்சத்தூள் கொஞ்சம், கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு சின்ன தவாவை வச்சுங்க. அதில் வந்துட்டு சீரகம், ஒரு ஸ்பூன் மிளகு, கொஞ்சோண்டு பெருங்காயத்தூளை போட்டு நல்லா வறுத்துட்டுங்க. இது கூட ஒரு பெரிய பூண்டு கட்டி எடுத்து இடித்து எடுத்துக்கலாங்க. இடிச்சு எடுத்ததில் பாதி இது கூடவே நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டேங்க. ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு ஆயில் ஊற்றிட்டு கடுகு, சீரகம், அதுக்கப்புறம் பெருங்காயம், 2 பச்சை மிளகாய், 2 வரமிளகாய் போட்டுங்க. நம்ம அந்த இடித்து வச்சதை கொஞ்சம் போட்டு கருவேப்பிலை போட்டுங்க. நம்ம கரைச்சி வச்சதை எடுத்து ஊற்றிடலாங்க. அவ்வளோதான். நல்லா கொதித்து தேவையான அளவு உப்பு போட்டு கொதித்து நுரக்கட்டி வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிடலாங்க. சூப்பரான ஒரு தக்காளி ரசம் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை பாய். மறக்காமல் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்.